பாகம் 5 வம்பு பேச்சும் கவலையும். வம்பு பேச்சும் கவலையும் பாகம் 5. ஒரு வினோதமான விதத்திலே வம்பு பேச்சுக்கும் அதாவது காசிப்பிங் கவலைக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கின்றது. இரண்டுமே சஞ்சலமான அமைதியற்ற மனதின் விளைவுகளாகும். அமைதியை தொலைத்து சஞ்சலத்திலே சிக்கிக் கொண்ட மனதிற்கு தொடர்ந்து மாறுகின்ற தோற்றங்களும் வெளிப்பாடுகளும் செயல்களும் தேவைப்படுகின்றன. அது தொடர்ந்து அடைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாள்தோறும் வளர்கின்ற கிளுகிளுப்பான கிளர்ச்சிகளையும் நிலைக்காத ஈடுபாடுகளையும் கொண்டிருக்க வேண்டும். வம்பு பேச்சானது மேற்சொன்ன எல்லாவற்றையும் உட்கொண்டிருக்கிறது. செறிவின் அதாவது இன்டென்சிட்டி, கர்மமே கண்ணாக கருத்துடைமையின் நேர் எதிர் கோட்பாடு வம்பு பேச்சாகும். தன்னிடம் இருந்து தான் தப்பிக்கும் பொருட்டே ஒருவர் அடுத்தவரை பற்றி இனிமையாகவோ வன்மமாகவோ பேசுகிறார். தப்பித்தல் அமைதியற்ற தன்மைக்கு காரணமாகும். தப்பித்தல் அதன் அடிப்படை இயல்பிலேயே அமைதியற்றதுதான். அடுத்தவர் விஷயங்களை பற்றிய சிரத்தையும் ஈடுபாடும் பெரும்பாலானோர் மனங்களை ஆக்கிரமிக்கிறது. அத்தகைய ஈடுபாடே விதவிதமான பத்திரிகைகளையும் எண்ணற்ற நாளேடுகளையும் அவற்றின் மலிவான கிசுகிசுக்களோடும் கொலைகள் பற்றிய வர்ணனைகளோடும் விவாகரத்துக்கள் பற்றிய விவரங்களோடும் என்றெல்லாம் அவர்களை தேடி பிடித்து படிக்க வைக்கிறது. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்றறிய நாம் ஆர்வமும் முனைப்பும் காட்டுவது போல மற்றவர்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் முழுமையாக அறிய நாம் ஆவலுறுகிறோம். இதனால் பகத்தில் இச்சை கொள்கின்ற தன்மையும் வெளிதோற்றம் கண்டு மற்றவரை மதிப்பிடுகின்ற குணமும் அதிகாரத்தை வழிபடுகின்ற போக்கும் மெல்லிய நுண்ணிய வடிவிலே அல்லது மோசமான அநாகரிகமான வடிவிலே உண்டாகிறது. அதனால் நாம் மேலும் மேலும் புற வயப்படுத்தப்பட்டு புற தோற்றங்களுக்கு மயங்கி அகத்திலே வெறுமையும் சூன்யமுமாகி போகிறோம். எந்த அளவிற்கு புற வயப்படுத்தப்படுகிறோமோ அந்த அளவிற்கு கிளுகிளுப்பான கிளர்ச்சிகளும் மனத்தடுமாற்றங்களும் எழுகின்றன. இதனால் மனமானது ஒருபோதும் அமைதி அடையாமல் அலைகிறது. அமைதியற்ற மனமானது பெரிதினும் பெரிதை தேடவோ கண்டுபிடிக்கவோ வலுவற்றதாகும். வம்பு பேச்சு அமைதியற்ற மனதின் மொழியே ஆகும். ஆனால் வெறுமன மௌனமாக இருப்பது மனசாந்தியின் அடையாளம் இல்லை. சலனமற்ற அமைதியானது இச்சையை அடக்குகிற உபவாசமான புலன் அடக்கத்தாலோ மறுதளிப்பினாலோ வருவதில்லை. அது ஒவ்வொன்றை பற்றியும் இது என்ன என்று புரிந்து அறிந்து கொள்வதால் வருகிறது. இது என்ன என்பதை அறியவும் புரிந்து கொள்ளவும் துரிதமான விழிப்பு நிலை தேவை. ஏனெனில் இது என்ன என்பது மாறாத அசைவற்ற ஒன்றல்ல. கவலைப்படவில்லை என்றால் நம்மில் பெரும்பாலோர் தான் உயிருடன் இல்லை என்று உணர்கிறார்கள். ஒரு பிரச்சனையாலோ ஒரு பிரச்சனை உடனோ வதைப்படுவது நம்மில் பெரும்பாலோருக்கு உயிர்த்தன்மையின் அடையாளமாகும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நம்மால் கற்பனை செய்ய இயலாது. எந்த அளவிற்கு ஒரு பிரச்சனையால் ஆக்கிரமிக்கப்பட்டு அல்லலுறுகிறோமோ அந்த அளவிற்கு விழிப்புடனும் எச்சரிக்கையாகவும் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். பிரச்சனையை குறித்து எண்ணம் உருவாக்குகின்ற நிலையான இறுக்கமும் படபடப்பும் மனதை மங்க செய்து உணர்ச்சிகளை உணராது மறத்து போவதாகவும் களைப்புற்று தளர்ச்சி அடைவதற்காகவும் மாறுகின்றன. ஏன் இடைவிடாத முன் யோசனையிலும் கவலையிலும் மூழ்கி தவிக்கிறோம்? கவலை பிரச்சனைகளை தீர்த்து விடுமா? அல்லது மனமானது அமைதியாக இருக்கும் போது பிரச்சனைக்கான தீர்வு பிறக்குமா? சொல்ல போனால் பெரும்பாலானோருக்கு அமைதியான மனம் என்பது அவர்களை பயமுறுத்துகின்ற விஷயமாகும். அவர்கள் அமைதியாக இருப்பதற்கு அஞ்சுகிறார்கள். ஏனெனில் அமைதியாக இருந்தால் அவர்களால் அவர்களுக்குள்ளேயே என்னென்ன தேடி கண்டதையே இயலும் என்பதை அந்த வானமே அறியும். கண்டதையே இயலும் என்பதை வானமே அறியும். எனவே
கவலை தடுக்கிறது. கண்டுணர தயங்குகின்ற மனமானது எப்போதும் தற்பாதுகாப்பு என்ற நிலையிலேயே நீடிக்கிறது. அமைதியற்ற தன்மையே அதன் தற்பாதுகாப்பாகும். நிலையான பிரயாசையாலும் தொடர்ந்த பழக்கத்தாலும் சூழ்நிலைகளின் தாக்கத்தாலும் மனதின் சுய நினைவு மிக்க படலங்கள் சலனத்தால் கிளர்ச்சியுற்றும் அமைதி அற்றும் உழல்கின்றன. தற்பாதுகாப்பின் இன்னொரு வடிவமான இத்தகைய மேல் எழுந்த வாரியான ஆழமற்ற செயல்களையும் தடுமாற்றங்களையும் நவீன வாழ்க்கை மேலும் ஊக்குவிக்கிறது. தற்காப்பு என்பது புரிந்து கொள்வதையும் அறிவதை தடுக்கின்ற எதிர்ப்பு விசை ஆகும். கவலையானது வம்பு பேச்சைப் போலவே செறிவான கண்ணும் கருத்துமான வெளி தோற்றம் உடையது. ஆனால் கூர்ந்து நெருக்கமாக கவனித்தால் கவலையானது கவர்ச்சியினால் பிறக்கிறது என்பதையும் கண்ணும் கருத்தும் உடையமையால் அல்ல என்பதையும் ஒருவர் அறியலாம். கவர்ச்சியானது தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் வம்பு பேசுகின்ற கவலை கொள்கின்ற விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மாறுதல் என்பது வெறும் முரண்பட்ட தொடர்ச்சிதான். மனதின் அமைதியற்ற தன்மையை புரிந்து கொள்ளும் போதே வம்பு பேச்சும் கவலையும் கைவிட்டு போகும். வெறும் புலண்டக்கமோ கட்டுப்பாடோ ஒழுக்கமோ சலனமற்ற அமைதியை உணர்வதில்லை. அவை மனதை மேலும் சோர்வடைய செய்து மனத்தை உணர்வுகள் மறத்து போனதாகவும் குறுகிய வரையறைக்குள் அடைக்கப்பட்டதாகவும் ஆக்கி விடுகிறது. குறுகுறுப்பான ஆர்வம் கியூரியாசிட்டி புரிந்து கொள்வதற்கான வழி இல்லை. புரிந்து கொள்ளுதல் சுய அறிவினால் பிறக்கிறது. எவர் துன்பப்படுகின்றாரோ அவர் குறுகுறுப்பான ஆர்வமுடையவர் அல்ல. மேலும் யூகிக்க தூண்டும் அவரின் உட்குறிப்போடு வெறும் குறுகுறுப்பான ஆர்வமானது சுய அறிவிற்கான தடைக்கல்லையாகும். யூகித்தலும் குறுகுறுப்பான ஆர்வத்தைப் போலவே அமைதியற்ற தன்மையின் அடையாளம்தான். எனவே அமைதியற்ற மனமாது அது என்னதான் வரமும் திறனும் பெற்றிருந்த போதிலும் புரிந்து கொள்வதையும் அறிவையும் அதனால் பிறக்கின்ற பேரின்பத்தையும் அளித்து விடுகிறது.